வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஒய்டி ப்ரைட். நாம் இந்த சேனலில் மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா சோசியல் மீடியாஸ் அதை பற்றி தான். அதில் வந்து எந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணும், எந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணும், அல்காரிதமுக்கு தகுந்த மாதிரி எந்த டைமில் நம்ம வீடியோஸை போஸ்ட் பண்ணணும், ஷார்ட்ஸை போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸோடு தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து நிறையா டிப்ஸ் வரும். நீங்கள் இந்த எல்லா வீடியோவுமே நம்ம போடுற எல்லா வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாத கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சீக்கிரம் மானிட்டைசேஷன் பண்ணலாம். இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. என்கிட்ட ஆல்ரெடி இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதில் வந்து இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். நீங்களும் உங்களோட ஃபுல் ஆதரவை எங்களுக்கு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இது மெயின் கண்டென்ட் என்னென்னா, நம்மளுக்கு டெய்லி வீடியோ போடுவோம், ஷார்ட்ஸ் போடுவோம், வியூவர்ஸும் வரமாட்டாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கெல்லாம் என்னென்ன செட்டிங்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும், டிசேபிள் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து எதில் பார்க்க போகிறோம்னா டெஸ்க்டாப்பில் தான் பார்க்க போகிறோம். இதில் பண்ணுறது ரொம்ப சுலபம். இதில் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு கூகுள் க்ரோமில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டுன்னு போடுங்க. போட்டோன்னே ஃபஸ்ட்டு ஒரு இது பாப்பப் ஆகும், யூடியூப் ஸ்டுடியோன்னு. அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்குங்க. என்ட்ரு ஆனோடனே ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சேனலோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இங்கே காமிக்கும். இந்த செட்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் லெஃப்ட் கார்னரில் போனீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் அப்லோட் டீஃபால்ட்ஸ்குள்ளே போங்க. அதில் வந்து பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபோலேயே பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே விசிபிலிட்டின்னு இருக்கும். இந்த விசிபிலிட்டியில் வந்து நார்மலாக எப்பயுமே நீங்கள் ப்ரைவேட் ஆர் அன்லிஸ்டடில் வைங்க. பப்ளிக்கில் வைக்காதீங்க. பப்ளிக்கில் வச்சா வீடியோ உடனே அப்லோட் ஆயிரும். அப்லோட் ஆச்சுன்னா என்ன பிரச்சனைனா, உங்கள் இதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ ஏதாச்சும் இருக்கான்னு யூடியூபுக்கு தெரியாது. அதனால் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ பின்னாடி வரலாம். அதனால் அதை பார்த்துக்குங்க. அப்புறம் பப்ளிக்கில் போடுறப்போ உடனே உங்களது அப்லோட் ஆயிரும். அதனால் வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து அது என்ன இதில் இருக்குன்னு கொண்டு போய் சேர்த்த முடியாது குயிக்கா. அதனால் அதுக்கு டைம் வேணும். ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தோம்னா, அதில் வந்து அந்த அல்காரிதம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும். அதுதான் இந்த ஆப்ஷன். அதை கரெக்டாக ப்ரைவேட்டில் வச்சுக்கங்க. அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் விட்டுருங்க. இந்த கேட்டகரின்னு ஒன்று ரைட் சைடில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க? இப்போ மியூசிக்கா, ஸ்போர்ட்ஸா, ஏதாச்சி லேர்னிங் இதா, டெக்னாலஜியா, அந்த மாதிரின்னு கரெக்டாக எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் வந்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங்னு இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நாம் தமிழில் பேசுகிறோம். ஒரு சில கண்ட்ரி ஆளுகளுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் வேறையாக இருக்கும். அதனால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டப் பண்ணி கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு வந்து அவுட் சைடு நம்ம லாங்குவேஜ் இருக்கிற கூட அதை டப் பண்ணி ரீச் ஆகும். உங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வியூஸ் அதிகமாக கிடைக்கும், சப்ஸ்கிரைபும் கிடைக்கும். அடுத்தது முக்கியமான ஒரு செட்டிங்ஸுங்க. இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிலேயே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ஹவு மெனி வியூஸ் லைக் திஸ் வீடியோன்னு வரும். அதை வந்து எப்பயுமே டிசேபிள் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு சில டைம் உங்கள் வீடியோ நல்லாயிருக்கும், அதிக பீப்புள் வாட்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா வாட்ச் பண்ணிவிட்டு லைக் பண்ணாத போயிருப்பாங்க. அதனால் உங்கள் மற்ற வர வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க, ஓ இந்த வீடியோ சரியில்லையாட்டிருக்கு அப்படின்ட்டு பார்க்காத ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இதை வந்து ஹைட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாக வரத்துக்கு சான்சஸ் அதிகம். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த செட்டிங்ஸ் என்னன்னா, நம்ம சேனல்ஸ்குள்ள போவோம். இதில் போயிட்டு பேசிக் இதில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க செட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதில் வந்து கீழ வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு போவோம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு போவோம். இதில வந்து நம்ம இதில வந்து கிட்ஸோட சேனலா இல்லையான்னு நம்ம கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். எஸ் செட் டூ சேனல் ஆஸ் அ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிட்ஸோட சேனல்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அது ஐடென்டிஃபை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வியூஸ் கம்மியாக வரும். அதில் கமெண்ட் போட முடியாது.
லைவும் பார்க்க முடியாது. அதனால நீங்க எப்பயுமே கிட்ஸ் அதுல இல்லைன்னா, நீங்க வந்து நோ செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் குடுங்க. இதனால வந்து அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அல்காரிதம் வந்து உங்களோடது கிட்ஸ் சேனல் இல்ல அப்படின்னு வந்துரும். அதனால உங்களுக்கு நல்லா பெனிஃபிட்டா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் சேனல் எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டிஃபரன்ஸ் காமிக்குது பாருங்க. அதனால அத பண்ண வேண்டாம். கிட்ஸ் இதுல வந்து இது இல்லைன்னா, நீங்க வந்து இந்த மாரி நார்மலா செலக்ட் பண்ணிக்கங்க. நோ செட் திஸ் சேனல் ஆஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ். அத செலக்ட் பண்ணிட்டு கீழ வாங்க. கீழ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிளிப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிப்ஸ் ஆப்ஷன வந்து எனேபிள் பண்ணி வைங்க. இது என்னன்னா, உங்களோட வீடியோவ எடுத்து வேற இந்த கன்டென்ட்ட அப்படியே மாடிஃபை பண்ணி, அவிங்களோட வீடியோன்னு சொல்லி உங்ககிட்ட கிளைமுக்கு வரலாம். அதுல வந்து உங்களோட ஸ்ட்ரைக்ஸ் எஃபெக்ட் ஆகும். ஏதாச்சு சேனலுக்கே ப்ராப்ளம் வரலாம். காப்பிரைட் இஷ்யூ கூட வரலாம். அதனால இந்த ஆப்ஷன வந்து டிசேபிள் பண்ணி வைங்க. அதுக்கு கீழ தேர்ட் பார்ட்டி ட்ரெய்னிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு செமையான ஆப்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலோ தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் டூ ட்ரெயின் ஏஐ மாடல்ஸ் யூசிங் மை சேனல் கன்டென்ட். இத வந்து எனேபிள் பண்ணி வைங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழ ஆல் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸும் அதையும் எனேபிள் பண்ணி வைங்க. இது எதுக்குன்னா, நம்ம எக்ஸாம்பிள் குரூக்கு அல்லது ChatGPT இதுல போய் ஹவ் டூ வைரல் மை வீடியோஸ்ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து செர்ச் பண்ணும். அது செர்ச் பண்றப்போ உங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா, உங்களோட கன்டென்ட் எடுத்து அந்த வியூவர்ஸுக்கு குடுக்கும். அதனால உங்களோட வியூஸும் அதிகமாகலாம். பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகமாகலாம். இத வந்து கண்டிப்பா எனேபிள் பண்ணிட்டு சேவ் பண்ணிருங்க. நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். பண்ணிட்டு உங்களுக்கு வொர்க் அவுட் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து கமெண்ட் போடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.